இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு, கர்த்தரை முதலில் தேடுங்கள். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனிய நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இன்றைக்கான வசனம் மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒவ்வொரு புதிய காலையும் தேவன் நமக்கு தந்துள்ள ஒரு புதிய கிருபையாகும். நேற்று என்ன நடந்திருந்தாலும் இன்று தேவன் நமக்காக புதிய கிருபையையும் புதிய வாய்ப்பையும் வைத்திருக்கிறார். அதனால்தான் புலம்பல் 3:28-23 நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரிதாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். முதலாவதாக, காலை நேரத்தில் தேவனை தேடுங்கள். சங்கீதம் 5:3, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். தாவீது ராஜாவாக இருந்தாலும் போர் வீரனாக இருந்தாலும் முதலில் தேவனை தேடினார். நாம் எழுந்தவுடன் கைபேசியை பார்ப்பதற்கு முன் தேவனுடைய முகத்தை தேடுகிறோமா? சற்றே சிந்தித்து பார்ப்போம். காலை நேரத்தில் செய்யும் ஜெபம் அந்த நாளின் திசையை மாற்றும். இரண்டாவதாக, தேவனுடைய வார்த்தை நம்மை வழிநடத்துகிறது. சங்கீதம் 119:105 கூறுகிறது, உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. ஒரு நாள் முழுவதும் சரியான முடிவுகளை எடுக்க தேவனுடைய வார்த்தை நமக்கு வழிகாட்டுகிறது. ஒரு மனிதன் இருட்டில் விளக்கில்லாமல் நடந்தால் தடுமாறுவான். அதுபோலவே தேவனுடைய வார்த்தை இல்லாமல் வாழ்ந்தால் வாழ்க்கையில் பல தவறுகள் ஏற்படும். மூன்றாவதாக, ஜெபம் நமக்கு பலம் தருகிறது. மாற்கு 1:35 அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார் என்று பார்க்கிறோம். நம் ஆண்டவராகிய இயேசுவே ஜெபத்துக்கு நேரம் ஒதுக்கினார் என்றால் நாம் எவ்வளவு அதிகமாக ஜெபிக்க வேண்டும். ஜெபம் நம் மனதை அமைதிப்படுத்துகிறது, பயத்தை அகற்றுகிறது, விசுவாசத்தை அதிகரிக்கிறது, தேவனுடைய சித்தத்தை அறிய உதவுகிறது. நான்காவதாக, தேவனை நம்புகிறவர்களை அவர் கைவிட மாட்டான். ஏசாயா 41:10 நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று பார்க்கிறோம். உங்களுக்கு வேலை இல்லையா? கடன் சுமையா? குடும்ப பிரச்சனையா? உடல் நல கவலையா? அவர் உங்களை விட்டுவிட மாட்டார். ஒரு சிறுவன் தன் தந்தையுடன் காட்டுப்பாதையில் நடந்தான். இருட்டாக இருந்து அவன் பயந்தான். தந்தை, என் கையை மட்டும் பிடித்துக்கொள் என்றார். சிறுவன் தந்தையின் கையை பிடித்தவுடன் தைரியமாக நடந்தான். அதேபோல் வாழ்க்கை பாதை இருளாக தோன்றினாலும் தேவனுடைய கையை பிடித்து கொண்டால் நாம் பாதுகாப்பாக இருப்போம். ஐந்தாவதாக, நன்றியோடு நாளை தொடங்குங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்று பார்க்கிறோம். நாம் விழித்திருப்பதே ஒரு அதிசயம். இன்று உயிரோடு இருக்கிறோம், இன்று சுவாசிக்கிறோம். இதற்காகவே அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். நன்றியுள்ள இதயத்தில் தேவன் மகிமைப்படுகிறார். இன்றிலிருந்து எழுந்தவுடன் குறைந்தது 10 அல்லது 15 நிமிடமாவது ஜெபியுங்கள். ஒரு அதிகாரமாவது வேதாகமத்திலிருந்து வாசியுங்கள். ஒரு வசனத்தையாவது மனப்பாடம் செய்யுங்கள். நாள் முழுவதும் தேவனை நினைத்து பயணம் செய்யுங்கள். எல்லா சூழ்நிலையிலும் நன்றியுடன் இருங்கள். அன்பானவர்களே, இன்று நாம் தேவனை முதலில் தேடினால் அவர் நம்முடைய வாழ்க்கையை வழிநடத்துவார். உங்கள் எதிர்காலம் அவருடைய கரங்களில் பாதுகாப்பாக இருக்கிறது. இன்று உங்கள் நாளை தேவனுடைய கைகளில் ஒப்படையுங்கள். அவர் உங்களை நடத்துவார், காப்பார், ஆசீர்வதிப்பார். ஜெபம் செய்வோமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இன்று எங்கள் சிந்தனை, வார்த்தை, செயல்கள் அனைத்தும் உமக்கு பிரியமாக இருக்க உதவி செய்யும். எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும். நோயாளிகளை சுகப்படுத்தும். வேலை தேடுகிறவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை தாரும்.
கடன் சுமையில் இருப்பவர்களுக்கு விடுதலையை அளியும். இன்று நாங்கள் செல்லும் எல்லா இடங்களிலும் உமது சமாதானமும் பாதுகாப்பும் எங்களோடு இருப்பதாக. உம்மையே முதலில் தேடும் இருதயத்தை எங்களுக்கு தாரும். எங்கள் ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென்.